படிக்கிறதுக்கு ஃபீஸ் வாங்குறாங்க காலேஜில். ஆனால் ஐடென்டி கார்டு போடலை, லேட்டாக வர, அதே போல் காலேஜுக்கு வரலன்னு இதுக்கெல்லாம் எதுக்கு ஃபைன் போடுறாங்கன்னு எனக்கு தெரியலை. இந்த மாதிரி நிறையா காலேஜுக்கிட்ட புகார் வந்திருக்கு. மாணவர்கள் தரப்புலேருந்து நிறையா கல்லூரிகள் மீது புகார் வந்திருக்கு. இந்த மாதிரி நடவடிக்கையெல்லாம் கல்லூரிகள் மாணவர்களை நீங்கள் ஒழுங்குபடுத்தணும், அதெல்லாம் சரிதான். ஆனால் அதை எக்ஸாம் டைமில் அதை கொஞ்சம் குறைச்சி அவங்களுக்கு போடணும். எக்ஸாம் ஃபீஸு 1500 லேட்டாக வந்த ஃபீஸு ஐடி கார்டு போடாத ஃபீஸு 3500 4500. அந்த மாதிரி மதுரையிலே இல்லை 3-4 காலேஜ் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ஏகப்பட்ட காலேஜிலிருந்து புகார்கள் வந்திருக்கு மாணவர்கள் தரப்புலேருந்து. தயவு செய்து கல்லூரி நிர்வாகம் இத்தகைய செயல்களில் ஈடுபடக்கூடாது. இது போன்ற மாணவர்கள் பாதிக்கும் வகையில் ஏதேனும் நடந்தால் நிச்சயமாக அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பின் சார்பாக கல்லூரி முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். அது உங்களுக்குத்தான் பாதிப்பை ஏற்படுத்தும். தயவு செய்து மாணவர்கள் பாதிக்காதவாறு மாணவர்களை ஒழுங்குபடுத்துங்கள், மாணவர்களை கட்டாயப்படுத்துங்கள், தவறே கிடையாது. ஆனால் ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிறப்ப எக்ஸ்ட்ரா பணத்தை வச்சு அவங்கள மன டிப்ரெஷனுக்கு ஆளாக்காங்க. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு புகார் அனுப்புகிறாங்க. அப்புறம் இது போராட்டத்துக்கு தான் போய் சேரும்.